வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அதாவது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். கண்டினியூஸ் அண்ட் discontinuous. இப்போ முன்னாடியே நம்ம அதாவது டொமைன்னா என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ரேஞ்சஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு டொமைன் வேல்யூஸ் இருக்கணும், அதே மாதிரி ரேஞ்சஸ் இருக்கணும். இப்போ இந்த டொமைன் வேல்யூஸும் ரேஞ்சஸும் இருக்கும் பொழுது அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா, உதாரணத்துக்கு இந்த ஃபிகர் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பென்சில் காமிச்சிருக்கிறாங்க. அந்த பென்சில் ஒரு கர்வு வரைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இப்போது இந்த டொமைன் வேல்யூஸ் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வரீங்க. அதே மாதிரி இந்த பென்சிலை நீங்கள் எடுக்காமல், பென்சிலை எடுத்துட்டிங்கன்னு என்ன அர்த்தங்க, அந்த டொமைன் வேல்யூக்கு அந்த இடத்துல ரேஞ்ச் இல்லைன்னு அர்த்தம். அந்த பென்சிலை எடுக்காமல் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தோன்னா ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிட்டே போகும்போது ரேஞ்சஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கிறதா அர்த்தம். அப்போது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டொமைன் வேல்யூக்கும் எல்லா டொமைன் வேல்யூக்கும் ரேஞ்சஸ் கிடச்சிக்கிட்டே இருந்ததுன்னா, தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருந்ததுன்னா அது பார்த்தோன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக சொல்கிறோம். இப்போ அதுக்கடுத்தது ஃபிகர் நம்பர் 2. இதுலேயும் ஒரு கர்வ் கொடுத்துக்கிறாங்க. இந்த கர்வ் பாருங்கள் எங்கேயுமே பிரேக் ஆகிறதே கிடையாது. அப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டொமைன் வேல்யூக்கும், ஃபார் ஆல் டொமைன் வேல்யூ வி ஆர் கெட்டிங் ரேஞ்சஸ். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக சொல்ல முடியும். அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக என்னங்க, தொடர்ந்து டொமைன் வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய எல்லா டொமைன் வேல்யூஸுக்கும் ரேஞ்சஸ் கிடைச்சிக்கிட்டே இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டொமைன் வேல்யூக்கு இடையில் ரேஞ்சஸ் இல்லாமல் இருந்தாலோ அல்லது ஃபைனைட்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மதிப்பாக இல்லாமல் இருந்தாலோ அதை ஃபைனைட், அதை நம்ம டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ ஃபிகர் நம்பர் 3 எடுத்துக்கங்க. ஃபிகர் நம்பர் 3. ஸோ இதில் ஒரு கர்வ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கர்வில் இந்த இடத்துல பாருங்கள், அதாவது இந்த ரவுண்ட் போட்டிருக்க இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் பிரேக் ஆகுது. அப்போ தேர் இஸ் அ ஹோல் இந்த கர்வ். அப்போ கர்வ் பிரேக் ஆகும்போது தொடர்ந்து நீங்கள் டொமைன் வேல்யூ கொடுக்கும்போது அந்த இடத்துல நமக்கு ரேஞ்ச் கிடைக்காம போகுது. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல அல்லது மதிப்பு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வேல்யூ வருது. இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா 1/0 வரலாம், இது கண்டுபிடிக்க முடியாத வேல்யூ. அல்லது 0/0 வரலாம், இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத வேல்யூ. ஸோ இந்த மாதிரியான மதிப்பீடுகள் வரும் பொழுது அந்த இடத்துல கர்வ் வேணால் தொடர்ச்சியாக கிடைக்கிறது கிடையாது. அப்போது இந்த ஃபிகர் நம்பர் 3ல் இந்த கர்வ்லேயோ அல்லது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வருது. ஹோல் வருதுன்னா அந்த இடத்துல தி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஃபைனைட். த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட். அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இல்லை, அது எக்ஸிஸ்ட்னு அர்த்தங்க இருக்கிறது. அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல. ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் இட் இஸ் நாட் கண்டினியூஸ். திஸ் இஸ் செட் டு பி எ டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ அதுக்கடுத்தது ஃபிகர் நம்பர் 4 பாருங்கள். ஃபிகர் நம்பர் 4. இந்த ஃபிகர் நம்பர் 4ல் 2 கர்வ் கொடுத்துக்கிறாங்க. இது கர்வ் நம்பர் 1.
இன்னொரு கர்வ் வந்து 2 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது, அதாவது இந்த ரீஜன் வரும்பொழுது இந்த ரீஜன் வரும்பொழுது அப்போ அந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் வந்து கிடைக்குது. இப்போ முன்னாடியே பார்த்துருக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, ஆனால் அந்த டொமைனுக்கு வந்து 2 வேல்யூ வந்து கிடைக்குது. அப்போ ஒரு டொமைனுக்கு ஒரே வேல்யூ உள்ள டொமைன் வந்து 2 வேல்யூக்கு வந்து ஃபிகர் நம்பர் 4ல் இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேல்யூ வந்து ஒரே டொமைன் வேல்யூக்கு வந்து கிடைக்குது. இட் இஸ் நாட் பாசிபிள். திஸ் இஸ் கால்ட் அ ஜம்ப். இந்த மாதிரி ஜம்ப் வரும்போது ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்கு ஒரே டொமைனுக்கு வந்து ஜம்ப் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை வந்து சொல்கிறோம். அதே மாதிரி ஃபிகர் நம்பர் 5, இந்த ஃபிகர் நம்பர் 5ல் 2 கர்வ் கொடுத்துக்கிறாங்க. கர்வ் நம்பர் 1, கர்வ் நம்பர் 2. இந்த கர்வ் நம்பர் 1ம் 2ம் இந்த பிளேஸுக்கு வரும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயோ ப்ளஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து இன்னொன்று வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு வந்து ஜம்ப் ஆகிற மாதிரி கர்வ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஜம்ப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது எபவுட் ஒய் ஆக்சஸ். பட் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு வந்து ஜம்ப் பண்ணுறது வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல் அசிம்டாட்னு வந்து சொல்லுவோம். அப்போது இந்த மாதிரி அசிம்டாட்டிக்கலி ஒரு ஜம்ப் இருந்ததுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா the function f of x is not said to be a continuous function, so it is a discontinuous function. ஸோ இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னால் அதாவது தொடர்ந்து டொமைனுக்கு வந்து வேல்யூ கொடுத்துட்ருக்கும்போது ரேஞ்சஸ் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கணும். எந்த ஒரு பிளேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கணக்கிட முடியாத வேல்யூவாக, அதாவது ஃபைனைட் வேல்யூவாக இல்லாமல் வரக்கூடாது. இப்போ 1/0ங்கிறது இட் இஸ் நாட் ஃபைனைட், 0/0ங்கிறது இட் இஸ் நாட் அ ஃபைனைட். ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து வரக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ் ஆகிடும். அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து we cannot claim that function as a continuous function. ஸோ அதுக்கடுத்தது ஃபிகர் நம்பர் 5, ஃபிகர் நம்பர் 6 வந்து பாருங்கள். இது வந்து ஒரு sin x உண்டான ரிலேஷன்ஷிப். இது வந்து ஒரு sin x. இப்போ இந்த ஃபிகர் நம்பர் 6ல் இந்த sin xங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து இது வந்து sin xனுடைய ரெப்ரசன்டேஷன். இதுக்கு வந்து ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ எங்கேயுமே டிஸ்கண்டினியூட்டி வந்து கிடையாது. அதாவது ஒரு ஹோலோ ஒரு ஜம்போ ஒரு வெர்டிக்கல் அசிம்டாடோ எதுவுமே இதில் வந்து sin xல் கிடையாது. ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது டொமைன் வேல்யூஸ் ரேஞ்சஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால sin x is said to be a continuous function for all real values of x. இப்போது நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபிகர் நம்பர் 7 எடுத்துக்கங்க. ஃபிகர் 7 அண்ட் ஃபிகர் 8. ஸோ இதுக்கு வந்து f of x is equal to 1 divided by x minus 1ன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது கர்வ் வரைஞ்சிட்டே வரும்போது when x is equal to 1, அப்போ f of x is equal to 1 divided by 1 minus 1, it is equal to 1 divided by 0ன்னு சொல்லிட்டு வருதுங்க. அப்போது 1ங்கிற மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் நாட் ஃபைனைட். இது வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வேல்யூவாக நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து சொல்கிறோம். அதே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோன்னா ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ். அதே மாதிரி f of x is equal to 1 divided by x minus 1 கண்டிஷன் வந்து greater than, அதாவது x is greater than 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தானா ஃபார்
x is greater than 1 அப்படின்னு கொடுத்துருந்தானா, ஸோ இந்த ஷேடட் போர்ஷனுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து பாருங்கள், எக்ஸனுடைய மதிப்பு வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1, இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. கிரேட்டர் தேன் 1க்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வேல்யூ வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போது ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் 1க்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக வந்து வருது. ஆக கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது ஃபிகர் நம்பர் 9 வந்து வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து h of x equal to 2 when x is less than or equal to 0, h of s equal to 1 when x is greater than 1ன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக அல்லது டிஸ்கண்டினியூஸான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். அப்போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வரலும் h of x equal to 2 இது வரலும் வருது, இங்கேருந்து இந்த இது வரலும் வருது. ஸோ அதுக்கடுத்தது when x is becoming is equal to 2, it is not 0, it is இது வரலும் 2 வருது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ when x is greater than 1 இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கிறது கிடையாது. அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனாக வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்போது when x is greater than 1 h of x equal to 1. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வந்து h of x equal to 2 when x is less than or equal to 1. அதே மாதிரி h of x equal to 1 when x is greater than 1. அப்போ இந்த கர்வ் வந்து வருதுங்க. ஸோ அப்போ வந்து இது ஒரு பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கறனால இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி ஃபிகர் நம்பர் 10 வந்து எடுத்துக்கங்க. இதில் f of x is equal to x squared minus 1 divided by x minus 1 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா when x is equal to 1ன்னு சொல்லிட்டு கொடுத்து பாருங்கள். அப்போ வந்து x squared 1 ஆயிரும். அப்போது f of x is equal to 1 minus 1 divided by 1 minus 1ன்னு சொல்லிட்டு வருது, which is equal to 0 by 0ன்னு வரும். அப்போது இந்த 1ங்கிற பிளேஸில் x is equal to 1ங்கிற பிளேஸில் வந்து அந்த f of x வந்து இட் இஸ் நாட் ஃபைனைட், அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வேல்யூ இல்லை. 0 by 0ங்கிறது மேத்தமெட்டிக்கலாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு டிஃபைன் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அதனால் ஃபைனைட்டு. அப்போது f of x is equal to x squared minus 1 divided by x minus 1 for all real values of xன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதுவே f of x is equal to x squared minus 1 divided by x minus 1 for x is greater than 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து greater than 1க்கு அப்புறம் வந்து பாருங்கள் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த ரீஜன் வந்து, அதாவது இந்த ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். அப்போது வந்து பார்த்தா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொடுக்குறத பொறுத்து தான் நம்ம வந்து கண்டிஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக அல்லது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாங்கிறது வந்து சொல்ல முடியும். இப்போ இதே ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1க்கு ஃபார் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1ங்கிற ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஆக it is based on problem you have to decide whether the function is a continuous function or a discontinuous function. அடுத்ததா figure 11 and figure 12 வந்து எடுத்துக்கங்க. இப்போ இனிமேல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக அல்லது டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துக்குறாங்க. இப்போ நம்ம கண்டினியூஸாக வேல்யூஸ் வந்து எக்ஸுக்கு வந்து ரியல் வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். அப்போ கர்வ் வந்து இட் இஸ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்குது. அப்போது எக்ஸுங்கிற வேல்யூ வந்து எக்ஸுக்கு வேல்யூ வந்து சிங்கிற வேல்யூ வரும் பொழுது த ஃபங்க்ஷன் இஸ் பிகமிங் எஃப் ஆஃப் சியாக வந்து மாறிடுது. இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் சியாக வந்து மாறிடுது. அப்போது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட் சிங்கிற பிளேஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனுடைய மதிப்பு வந்து எஃப் ஆஃப் சியாக வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து ட்ராவல் பண்ணாலும் சரிங்க. ஸோ இந்த ஃபிகர் நம்பர் 2ல் வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் வந்து ட்ராவல் பண்ணுறதை வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸனுடைய மதிப்பு இங்கேருந்து கொடுத்துட்டு வரீங்க. இங்கேருந்து கொடுத்துட்டு வரும்போது அதே மாதிரி சிங்கிற பிளேஸில் உங்களுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் சியை வந்து மாறுது. ஸோ ஆக இந்த ஸ்பெசிஃபிக்காக இதுவரையில் ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக அட் சி வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ்ங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்னா லிமிட் வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. அதாவது எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் a function f of x is said to be continuous எப்போ at c அதாவது சிங்கிற பிளேஸில் எப்போ கண்டினியூஸ் if இந்த லிமிட்டை வச்சு ஒரு கண்டிஷன் வந்து சொல்கிறேங்க. if limit extends to c, limit extends to c, f of x exist, அந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கணும். எக்ஸிஸ்ட்னா அதுக்கு ஒரு வேல்யூ வந்து கிடைக்கணும். அதே மாதிரி கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து limit extends to c f of x, the value should be finite. அந்த வேல்யூ என்னவா இருக்கணும்னா and it is equal to f of c வந்து இருக்கணும். திஸ் இஸ் ஃபார் த கண்டிஷன். ஸோ ஆக இவ்வளவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டை வச்சு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து சொல்கிறதுக்கு லிமிட் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் should exist, should be finite and it should be equal to f of c. அது வந்து நீங்கள் இந்த ட்ராவலிங் டைரக்ஷன் வெதர் யூ ஆர் giving values for x from left of the graph or you are giving values for x from right of the graph, it doesn't matter, but if at the point c f of x should exist, finite and it should be equal to f of c. இதுதான் வந்து நமக்கு வந்து கண்டிஷன். ஆக இப்போ கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு வந்து என்னென்னு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும். இதை வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும்போது அந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் இந்த கான்செப்ட் ஆஃப் continuous and discontinuous functions are very useful. And a request from students, we request you to share this video with your friends and classmates. We request you to subscribe for our channel.